5 நிமிஷம் தான் பாருங்க. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த தொகுதியில் நிக்கிறது தாமு கிடையாது, இந்த தொகுதியில் நிக்கிறது தளபதி. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல ஒரு ஆட்டோக்காரரை மாவட்ட செயலாளர் ஆக்குவாங்களா? ஆக்க முடிக்கிறதுக்கு உலக சாதனை நிக்கிற ஒரு பேரு தாமு, தளபதி. சரி, ஆட்டோ ஓட்டினாங்க, மாவட்ட செயலாளர் ஆக்குனாங்க. சாதாரண குடும்பம், பிரவுன் சட்டை தான் போடுறாரு. எம்எல்ஏ வேட்பாளர் ஆக்குவாங்களா? வேட்பாளர் இல்லைங்க, ராயபுரத்துக்கு காப்பாளரா நிக்கிறாரு தாமு, தளபதி. அவர் சில சமயம் பேசுவதை அண்ணன் எங்களுக்குள்ள ஒளிமுறை இல்லாம ரொம்ப வெளிப்படையா பேசிக்கும். நான் சாதாரண ஆட்டோக்காரன் பாரு அண்ணா, நெஞ்சு நிமித்தி சொன்னா ஊர் அடிச்சு விளையாட போற திமுக காரன் கிடையாது, உழைக்கக்கூடிய ஆட்டோக்காரன். ஏங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு இந்த ராயபுரத்துல? ஆதவ் சார்ட்ட பேசும்போது நாங்க பல விஷயம் பேசும்போது அவர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொல்வாரு. கண்டினியூஸ் இன்டர்ஃபரன்ஸ். நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, முனிசிபல் கவுன்சிலர் இருந்து மாண்புமிகு அமைச்சர் வரைக்கும் ஒவ்வொரு வேலையிலுமா தலையிடுறது. கட்டிங் கொடு, கமிஷன் கொடு, என்ன கவனி, அப்புறம் இப்படியே இருக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் செய்யறவங்க நல்லவங்களா, பெரிய தலைவர்களா, அனுபவசாலிகளா? ஆட்டோல ஒரு 500 ரூபாய் கட்டு கட்சா கூட கொண்டு போய் போலீஸ்ல கொடுத்துரு, எந்த தாய்மார்களை கொடுத்துரு சொல்ற இவரு நல்லவரா? யோசிச்சு பாருங்க. இந்த மேடையை பாருங்க, எத்தனை பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு விதம். எங்க அக்கா சிங்கப்பெண் தேவகி, இதோ வட சென்னை ராமகிருஷ்ணன், அவர் சாதாரண குடும்பம், இன்னும் வாடகை கட்ட கஷ்டப்படுறாரு. அதோ எங்க அண்ணன் தாமு, இதோ ஆதவ் சார் உண்மையை பேசுறதுக்காக ஊடகத்தில இருந்து எதிர்கட்சி வரைக்கும் எவ்வளவு அடி அடிச்சாலும் உண்மையின் பக்கம் நிற்கக்கூடிய மா மனிதன். இது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த இடத்துக்கு நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கூட வந்திருக்கலாம். தாமு அண்ணன் ஃபங்க்ஷன் அத்தனை கட்சிக்காரங்க ரோட்ல வச்சு பாட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. பாட்டு மட்டும் தான் நீங்க போட முடியும், மக்களுடைய ஓட்டு எல்லாம் இங்கதான் போடுவாங்க. தாமு வெற்றி பெறுவார். அவர் ஃபேமிலி எனக்கு தெரியும். உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசாத மனிதர். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய ஒரே வேட்பாளர் தாமு அவர்கள் மட்டும்தான். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இவர் அது பண்ணிடலாம் இது பண்ணிடலாம். ஐயா அரசியல்வாதிகளா, அனுபவசாலிகளா, நீங்க எதுவுமே பண்ண முடியாது. எது பண்ணாலும் அவரை மாற்ற முடியாது. ஏன் தெரியுமா? அவர் சாதாரண மனிதன் கிடையாது, அவர் தளபதியின் பக்தன். அவர் நெஞ்சமெல்லாம் தளபதி மட்டும்தான். வேட்பாளர் அறிமுகம் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்குற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும், பார்த்துட்டே இருப்பேன். அந்த நிகழ்ச்சி முடிந்து ஒரு பெருமூச்சு விடுவேன். வேட்பாளர் அறிமுகத்தில் அதிகமா பதட்டத்துக்குள்ளாகின ஒரே வேட்பாளர் இவர் தான். திடீர்னு தளபதி முன்னாடி வந்து என்னன்னா பண்ணாரு, எங்களுக்கெல்லாம் ஐயோ ஐயோ, என்னன்னா தளபதி கிட்ட ஒரு மனுஷன் கோபப்படுறானே, யாருன்னா நானு சாதாரண ஆட்டோக்காரனா, இங்க கூட்டு வந்து நிறுத்திட்டேன் கட்டி பிடிச்ச அவருக்கு ஒரு முத்தத்தை கொடுத்தாரு பாருங்க தங்க தளபதி. ஐயோ அம்மா, உங்க கையில ஒரு ஓட்டு இருக்குமா, ஒரே ஒரு வாய்ப்பு தாங்கம்மா. ஐயா உங்ககிட்ட ஒரு ஓட்டு இருக்கியா, ஒரே ஒரு வாய்ப்பு தாங்கய்யா. தயவு செய்து இதே தூய்மையோடு கேட்கிறேன், எங்க அண்ணன் தாமு என்கிற தளபதி, அவருக்கு ஒரு வாக்கு தாங்க ஐயா. உங்க வீட்டு பிள்ளைக்கு ஒரு வாக்கு தாங்க. மாணவர்கள் இருந்து மீனவர்கள் வரைக்கும் வந்து நிப்பான் மனுஷன். உங்களில் ஒருவனுக்கு ஒரு வாக்கு தாங்க. இங்க இருக்க ஊடக நண்பர்களே, தயவு செய்து இந்த செய்தியை உள்ள கொண்டு போங்க. தமிழ்நாட்டில் ராயபுரத்துல சாதாரண குடும்பத்துல வாடகை வீட்டில் வாழக்கூடிய இன்னமும் ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒருவன் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் என்ற உலக சாதனையை ராயபுரம் செய்யட்டும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேரையும் கேட்டு விரும்பி விடைபெறுகிறேன். உங்கள் சின்னம் விசில் சின்னம், தாய்மார்களின் சின்னம், ராயபுரத்தின் சின்னம். நன்றி. வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நமது தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் ஆதவ் அர்ஜுனன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த விழாவை இந்த இடத்துல ஏற்பாடு செய்த உங்களில் ஒருவர், வருங்கால சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கூலி தொழிலாளி ஆட்டோ ஓட்டுநரை இந்த இடத்திற்கு வேட்பாளராக அனுப்பி வைத்த அன்பு அண்ணன், ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் அன்பு தாமு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இந்த தொகுதிக்கு வரவங்கெல்லாம் அண்டாவை கொடுக்குறேன், குண்டாவை கொடுக்குறேன், ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுக்குறேன், 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு தான் சொல்லிட்டு வரானுங்க. ஆனால் அண்ணன் தாமு அவர்கள், உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கு நான் எனக்கு ஓட்டு போட்டா கல்வி தரேன், உன் வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரேன், இந்த ராயபுரத்துல நான் போதையை ஒழிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு மக்களுடன் நின்று இங்க வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார். போற இடம்லாம் பிரம்மாண்டம்.
இந்த இடத்துல இவ்வளவு பெரிய கூட்டத்தெல்லாம் கூட்டணும்னா இந்த திமுகக்கும் அதிமுகக்கும் லேடிஸா இருந்தா 300 ரூபாய் பணம் கொடுக்கணும், ஜென்ஸா இருந்தா 200 ரூபாய் பணம் கொடுக்கணும், குவார்டர் கொடுக்கணும், கோழி பிரியாணி கொடுக்கணும். ஆனால் அண்ணன் தளபதினதுமே இவ்வளவு பெரிய கூட்டத்தை இந்த ராயபுரத்துல நம்ம ஏற்படுத்த முடியும்னா 2026 இந்த ராயபுரம் சட்டமன்ற தொகுதி நம்புது. அக்கா சொன்னாங்க, வரும்போது ஒரு கொடி பார்த்தேன். அந்த கொடி பம்பர் ஃபுல்லா லைனா கொடி, பம்பரே தெரியல. ஒரு 26 கட்சி கொடி நினைக்கிறேன். அது எதிர்க்க நம்ம அண்ணன் தாமோடைய வண்டி ஒத்த ஒரே ஒரு கொடி போட்டு வருது. 26 கொடியா அவுட்டு. நீ 26 கட்சி கூட கூட்டணி வச்சுக்க, இன்னொன்னு 15 கட்சி கூட கூட்டணி வச்சுக்க. எங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க 5 ரூபாய் விசில வச்சு இந்த திமுக ஆட்சிய இன்னும் 10 நாள்ல முடிக்க போறது உறுதி. பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழ்நாடு இந்த 4.5 வருஷம். இன்னைக்கு திருவள்ளூர்ல மொட்டை மாடியில ஒரு மாணவி படிச்சிருந்தாங்க. 3-4 பேர் கஞ்சா அடிச்சிட்டு போயிட்டு அந்த பொண்ணை சராமரியா வெட்டிக்கிறானுங்க. முதல்ல இந்த போதையை ஒழிக்கணும். கேட்டா இந்தியாவிலே தமிழ்நாடு தான் போதை இல்லாத மாநிலமாக மாற்றி வச்சுக்கிறோம் சொல்லிட்டு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மையான முதலமைச்சர்னா என்ன, உண்மையான சட்டமன்ற உறுப்பினர்னா என்ன, உண்மையான மேயர்னா என்ன, உண்மையான கவுன்சிலர்னா என்னன்ட்டு இன்னும் 10-15 நாள்ல அண்ணன் தளபதி முதல்வர் ஆக்கிட்டு பிறகு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க பாப்பீங்க. இந்த ராயபுரத்துல ஒவ்வொரு வீட்லயும் தண்ணி கனெக்ஷன் இருக்குது. ஆனா குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, தண்ணியே கிடையாது. இந்த டேங்கர் லாரி தான் இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு தான் எல்லா இடத்துக்கும் அந்த தண்ணி போகுது. ரெண்டாவது, இங்க ஒரு மண்டபம் இருக்குது. அப்படியே லாஸ்ட் சிக்னல் போய் லெப்ட் எடுத்தா 32 கல்யாண சத்திரம் இருக்கும். ஒரு கல்யாண சத்திரத்துக்கும் வாடகை 4 to 5 லட்சம் ரூபாய். இன்னைக்கு சவரம் விற்கிற வேலைக்கு பெண்களுக்கு கல்யாணம் பண்றதுன்றது பெரிய விஷயம். ஆனால் ஒவ்வொரு 36 சத்திரம் இருக்குது. 4.5 வருஷம் இந்த இடத்துல எம்எல்ஏ வந்த ஐட்ரீம்ஸ் மூர்த்தி ஒரு சமுதாய நலக்கூடத்தை உங்களுக்கு கட்டி கொடுத்துக்கிறாரா? ஆனா இதே தெருவில் 7 ஒயின் ஷாப் இருக்குதா? 7 ஒயின் ஷாப் இருக்குது இதே தெருவில். அதுவும் பண்ணி தரல. மீனவர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு தொகுதி இந்த ராயபுரம் தொகுதி. நாங்க இந்த மீனவர்கள்லாம் பார்ப்போம். மீன் பிடிக்கிற வலையோடைய நெட்டோடைய விலை, கவர்மெண்டோடைய விலை, நிர்ணயிக்கப்பட்ட விலை 250 ரூபாய் இருந்துதான். இப்போ அதை தனியாருக்கு வித்துட்டு 550 ரூபாய் அந்த நெட்டு வேலையை ஏற்றி வச்சிருக்காங்க. இதை மாத்தணும். அப்புறம் அண்ணா ஐட்ரீம்ஸ் மூர்த்தி ஓட்டு போடும் போது பார்த்தது, அதுக்கப்புறம் நம்ம ஏரியால பார்த்ததே கிடையாது. இங்க ஒரு எம்சி ரோடு, பல்லாயிரக்கணக்கான இந்த தெருவோரம் வியாபாரம் பண்ற மக்கள், ஏதோ பனியனோ புடவையோ வித்து பழைக்கிற மக்களை இப்படிதான் இந்த அதிமுக ஆட்சியில டி நகர்ல நான் ஸ்மார்ட் சிட்டி கட்டித்தரேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்மார்ட் சிட்டி 6 மாசம் கூட இல்ல, இப்ப டி நகர்ல அது பார்க்கிங் சிட்டியா ஆகி போச்சு. அந்த மாதிரி இவங்க சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு 4 வருஷமா ஸ்மார்ட் சிட்டி கட்டுறேன்னு சொல்லிட்டு கட்டி நிற்கிறானுங்க. அதுவும் முடிஞ்ச பாடு கிடையாது. எப்படியோ கட்டினாலும் இவனுங்க ஆட்சிக்கு வரமாட்டானுங்க. என்ன பண்ணுவானுங்க, பார்க்கிங் விட்டு சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு கட்டி வச்சுக்கிறானுங்க. இதை முதல்ல எடுக்கணும். அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு வேணும்னா, உங்களுக்கு முதியோர்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா, தரமான சாலை வசதி வேணும்னா, தரமான கல்வி உங்களுக்கு வேணும்னா, உங்கள் வாக்குகளை குடும்பமாக தளபதி அவர்களுடைய ஆட்சி பெற்ற வெற்றியின் சின்னமாம் விசில் சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் தாமு அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்களை வேண்டி வணங்கி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.